வெல்கம் டு SVR அமுதாஸ் கிச்சன். நம்ம இப்போ கோதுமை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 3/4 கப் அளவு உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் பால், 1 கப் அளவு வெல்லம், கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இப்போ கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகவும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் வேறு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகி வெல்லம் எல்லாம் கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ நல்லா சூடாகி வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தண்ணியாக இருக்கும்போதே இதை இறக்கி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றி நம்ம வேக வச்ச கோதுமையை பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம வெள்ளைப்பாகுவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வரவும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயசம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சதுமே இந்த பாயசம் கெட்டியாயிரும். அதனால் தண்ணியாக இருக்கும்போதே இதை இறக்கிடலாம். இப்போ சூப்பரான கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரோசன் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம அடை பாயசம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுதான் அடை. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் ரொம்ப சீப்பான ரேட்லேயே இந்த அடை கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. நல்லா சுடுதண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் 100 கிராம் அடை எடுத்து போட்டுக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுருங்க. குக் ஆனதுக்கப்புறம் இதை 3லேருந்து 4 தடவை நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வளவளப்பு தன்மை போகும். அடுத்து ஒரு 200 கிராம் ஜாகிரி எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன் இதில் வெல்லம் போடுறோன்னா அதில் தான் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. சர்க்கரையை விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம வந்துட்டு இதில் ஜாகிரி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம குக் பண்ண அடையை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் நெய்யில் முந்திரி, திராட்சை, அப்புறம் சின்ன சின்னதாக கோகோனட் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து தட்டி இந்த குக் ஆகிட்டு இருக்க இதில் போட்டிங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கு அடுத்து இதில் செகண்ட் தேங்காய் பால், அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 2வது தேங்காய் பாலில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருப்போம். இந்த 2வது தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா 5 மினிட்ஸ் குக்காக விட்டுருங்க. அடுத்து ரொம்ப திக்காக இருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல கேஷ்யூ நட், கோகோனட், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப சீக்கிரம் குக் ஆகும். அதுக்காக 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அடை பாயாசம் ரெடி. அடை பாயாசம் நார்மலாக கேரளா, கன்னியாகுமரி சைட் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. இப்போ கொல்லு டைம்ன்றதுனால பாயாசத்துக்காக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். இது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நார்மலாக கன்னியாகுமரி சைடு வந்தீங்கன்னா ஹோட்டலில் போய் பாயாசம் கேட்டாலே மேக்ஸிமம் இந்த பாயாசம் தான் கொடுப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஜவ்வரிசி, 3/4 கப் சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர், நெய். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா உருகட்டும். உருகினோன்னே முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ பிளேட் எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த 1 கப் ஜவ்வரிசி எடுத்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும், அதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு இது நல்லா வேகணும். ஜவ்வரிசி நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், அதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் கட்டில் தான் இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தா தான் அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி, திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா சூடு வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதி வருது லைட்டாக. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சிஸ்டர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரிக்கு இந்த பாயசத்தை எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த முந்திரி திராட்சையை வதக்குறதுக்கு அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பலாம் தேவைப்படாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். அடுத்து தேங்காய் பூ வந்து தேங்காவை அரைச்சி நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இது ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக விடணும். கிட்டத்தட்ட நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வேகணும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். இது வந்து நமக்கு பாயசத்துக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அடுத்தது நான் வந்து வெல்லத்தை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, அதாவது ரொம்ப பாகு மாதிரிலாம் காய்ச்சணும் தேவைப்படுற தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும், ஸோ அதனால தான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது ட்ரை கிரேப்ஸ் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மேடம்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் அவல் சம்பா பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்ப இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவல் 1 கப், நாட்டு சர்க்கரை 3/4 கப், வெல்லமும் டேஸ்டா தான் இருக்கும் பாயசத்துக்கு. நான் ஒரு டிஃபரெண்டா இருக்குமே நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சம்பா கோதுமை 1/4 கப், ஹெல்த் கான்சியஸ் காண்டி சேர்த்திருக்கேன். பசும்பால் 1 கப் எடுத்திருக்கேன்.
பால் வந்து நம்ம தேங்காய் பாலும் எடுத்திருக்கலாம், அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். பசும்பால் நான் எடுத்திருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன். முந்திரி கிஸ்மஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஏலக்காய் 3. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பேன் எடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகின உடனே 1 கப் அவல் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஜஸ்ட் அந்த நெய்யோட கலந்தா போதும். இதை நல்லா கலந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல மனம் வரும், சூப்பரான மனம். இப்போ நம்ம சம்பா கோதுமை எடுத்து அதையும் வந்து லைட்டா நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா வறுத்தா போதும். இதை நம்ம வறுத்ததை எடுத்து இப்ப ஆற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம பேன்ல தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணுவோம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சியில போட்டு ஏலக்காய் இதோட சேர்த்து அரைச்சிட்டேன். பாருங்க, இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம ஏலக்காய், சம்பா கோதுமை, அவல் அரைச்சிட்டு வந்ததை இதோட சேர்த்தாச்சு. இப்ப இது நல்லா வெந்துடும். வெந்துடனே நம்ம வந்து பால், காய்ச்சின பால் தான், அதை நான் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன். நல்ல மனம் வரும். இப்ப நல்லா வெந்த உடனே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம். இதுக்கடையில நான் வந்து நெய்ல முந்திரி கிஸ்மஸ் வந்து வறுத்து வச்சிருக்கேன், அதோட சேர்த்த உடனே இப்ப அழகான சுவையான மணமணக்கும் அவல் சம்பா பாயசம் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சத்து மாவு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் சத்து மாவு பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போதான் அந்த கட்டி விழுகாம இருக்கும், இல்லைன்னா பாயாசமே நல்லா இருக்காது. இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரும்போது 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 ஏலக்காவை நான் தட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே நமக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதோட 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் நமக்கு தெரியும், லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாறும். இதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸை நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய சத்து மாவு பாயசம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமாக தேங்காய் திருவலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த டேஸ்டே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி கூட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடாய் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சத்து மாவு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.